இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் நீங்க வாங்கி தரீங்களா? சரி சரி, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போவோம்ல, போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்கு நான் அங்க கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, மேங்கோ, பிஸ்தா, இப்படி இருக்கிற எல்லா ஐஸ்கிரீம்லயும் எல்லாத்துலயும் ஒரு ஒரு கப்பு வேணும். முக்கியமா அந்த எல்லா ஐஸ்கிரீமையும் ஒன்னா போட்டு இந்த சாக்லேட்லாம் ஊத்தி குலாப் ஜாமுன் வச்சு பொடி பொடியா முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு ஒரு மாதிரி போட்டு கொடுப்பாங்கல்ல, பார்க்கவே அழகா இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் வேணும்னே. ஐயோ, இன்னும் எனக்கு பிடிச்ச ஐட்டமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஐஸ்கிரீம் சொன்னதும் எனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவோமா? சரி, முடிச்சிட்டு யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிடுங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. அக்கா, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு உனக்கும் சாப்பிடணும் ஆசை வரலையா? நீ திட்டினாலும் பரவாயில்லக்கா, ஐஸ்கிரீம்னு கேட்டதும் கை கால்லாம் ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும். நான் ஒரு தடவை முடிவு பண்ணா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஆதித்யா, என்னடா இப்படிலாம் சொல்ற? நீ இப்படி ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குற விஷயம் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். என்னால இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க முடியாது. என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப என்ன, ஐஸ்கிரீம் தானே வேணும்? நம்ம போய் அம்மா கிட்டே கேட்போம். ஐயோ, வேணவே வேணாமா. என்னால அம்மா கிட்ட திட்டு வாங்க முடியாது. அதனால அவர்கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட போறியா? ஏன்க்கோ சத்தமா பேசுற? கொஞ்சம் மெதுவா பேசு. ஏன்க்கோ அதுக்கு கோவமா முறைக்கிற? I like ice cream. I like brownie. மித்ரா, ஆதி இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா உன் கூட மீட்டிங்க்கு வர மாதிரி தெரியல. டிஸ்டர்ப் பண்ணாத, தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பதான் கொஞ்சம் பெட்டர் ஆவார். நாம வேணா மீட்டிங்க்கு போகலாம். இப்பெல்லாம் என்ன காய்ச்சல் எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஈவினிங் வரைக்கும் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆதி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. டோக்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஏதாவது அவசரம்னா உடனே கால் பண்ணு. கண்டிப்பா பண்றேன் சார். ஓகே மித்ரா, நீ பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி, பாய், டேக் கேர், லவ் யூ. ஓகே 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 மித்ரா. லவ் யூ சொன்னா ஓகே தான் பதில் சொல்லுவீங்களா? என்னால இப்போ அதானே சொல்ல முடியுது, வேற சொல்றேன். சரிங்க ஆதி, உடம்ப பாத்துக்கோங்க. ரொம்ப முடியலன்னா ஒரு கால் பண்ணுங்க, நான் ஓடி வந்துடுறேன். ஓகே ஓகே, டேக் கேர். ஓகே மித்ரா, டைம் ஆச்சு. அண்ணே, சக்சஸ் சக்சஸ். அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டாளா? அப்போ எப்படி எப்படா நடிப்பு? சூப்பர்ண்ணே. வாங்கண்ணே, குழந்தைகளை கூட்டு போவோம். ஓகேக்கா. ஆதித்யா, தமிழ், சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. ஏன் பாரதி, எதுக்கு இப்படி காலை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற? இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? நான் சொல்ற எதையுமே கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டு போல இருக்கு. நேத்து தான் அந்த மித்ரா அந்த ஆபீஸுக்கு வந்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று உன்னை கூட்டிட்டு போனா.
இன்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல. குழந்தைங்களை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். டாக்டர் ஒன்ன 2-3 நாளைக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்ல போல இருக்கே. எனக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. டாக்டர் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ம், அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் மத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்க முடியுமா? உங்களுக்கு வயசாயிடுச்சு பாட்டி. நீங்க எங்க கூட இருந்தாலே போதும். உங்களை வேலை செய்ய விட்டுட்டு நான் சும்மா உட்காருவேன்னு நினைச்சீங்களா? அம்மா நீ ஒன்றும் பயப்படாத. நாங்கள் அங்கிள் கூட கார்ல ஏறி உக்காந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். வண்டியோட சத்தம், கார் ஆரனோட சத்தம் தவிர வேற எதுவுமே கேட்காது. அங்கிள் எங்க கூட பேச ட்ரை பண்ணா கூட நாங்க பேசவே மாட்டோமா. நீங்க எங்களை நம்பி அவர் கூட அனுப்பலாமா? பாரதி, சொன்னதை கேட்டீங்கல்ல? நானும் அதே தான் சொல்கிறேன். நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லை, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. அதை பற்றி யோசிச்சுட்டு போகிறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். இவங்களை விட்டதும் நான் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போகணும். என்ன தவக்கல? ஆமாண்ணே, ஆமா, கரெக்ட். எதுக்கு இத்தனை விளக்கம்? நீங்க அவங்கள கூட்டிட்டு கிளம்புங்க. நேரமாச்சு பாருங்க. இது முடியிற மாதிரி தெரியல. பாட்டி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதத்தான் உனக்கு நானும் சொல்றேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. தம்பி, நீங்க பசங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. பசங்களா, புறப்படுங்க. ஐஸ்கிரீம் கன்ஃபார்ம். என்ன தங்கம், மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ பேசுன மாதிரி இருந்துச்சு. மாமா இப்படி மைண்ட் வைஸ்லாம் ஒட்டி கேட்க கூடாது. ஆ? ஆ? ஆ. பை பாட்டி. பாய். பாய்மா. ஏய், டேய், டேய், டேய். நீ என்னடா பள்ளிக்கூடத்துக்கு இந்த பேக் எடுத்துட்டு போற? லஞ்ச் பேக்னு நினைச்சேன் மாமா. அது அந்த கையில இருக்கு. அப்ப என் ஸ்கூல் பேக் முதுகுல மாட்டிக்கிறது என்ன? ஸ்கூல் பேக் தான்டா அது. பாய்மா. ரொம்ப ஆர்வம். பாய்மா. பாய் பாட்டி. ம், பாய். ஏய் வாடா. அதோ வந்துட்டேனே.